ஹலோ வேல்ட் ஃபார் எவர். இந்த நவீன உலகில் நிறைய பெயின் கில்லர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு பெயின் உடம்புல பெயின் ஏற்படுது அப்படின்னா டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமையே நிறைய பெயின் கில்லர் டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். ஏன்னா சைட் எஃபெக்ட் நிறைய பெயின் கில்லர் டேப்லெட் உண்டு பண்ணும். ஏதாவது நமக்கு ஒரு வலி இருக்குது அப்படின்னா சும்மா மெடிக்கலில் நம்மளே வாங்கி பெயின் கில்லர் டேப்லெட் எடுத்துக்கக்கூடாது. டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன பெயின் கில்லர் டேப்லெட் எடுத்துக்கிற சொல்கிறாங்களோ ஸோ அந்தபடி தான் எடுத்துக்கிறதா நல்லது. ஸோ இது இயற்கை முறையில் எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம். இப்போ தான் பெயின் கில்லர் டேப்லெட்ஸ்லாம் நிறைய பிராண்டில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி காலத்தில் வாழ்ந்தவங்களாம் அந்த பெயின் எப்படி ரிலீவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவங்களுக்கு பின்னாடி இடுப்பு வலி, முதுகு வலி, கால் வலி, கை கால் வலி, அந்த காலத்துலாம் பயங்கரமான வேலை பார்த்துட்டு ரொம்ப கை கால் வலி இதுல எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி பெயின் கில்லரை இயற்கை முறையில் பண்ணாங்க. ஸோ அது மூலியமா சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. ஸோ ஒத்தடம் கொடுக்கறது ஒரு சிறந்த பெயின் கில்லர். ஸோ ஏதாச்சும் இப்போ கழுத்து வலி, இடுப்பு வலி இந்த மாதிரினா ஹாட் வாட்டர், அதாவது தண்ணியை ஹீட் பண்ணி அதில் ஒத்தடம் கொடுக்கணும். இல்லைனா கோல்டு வாட்டர், ரொம்ப குளிர்ந்த நீரில் ஒத்தடம் கொடுக்கறது, ஐஸ் தண்ணியில் ஒத்தடம் கொடுக்கறது ஒரு சிறந்த பெயின் கில்லர். ஸோ இது மூலியமா நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தூக்கம். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறதே நல்ல ஒரு பெயின் கில்லர். ரொம்ப இப்போ வலிக்குது அப்படின்னா, உடம்புல ஏதாவது பெயின் ஏற்படுதுன்னா நம்ம தூங்குறோம். ஸோ அந்த தூக்கம் முடிஞ்சோடனே அந்த பெயின் குறையுது. ஸோ அதுவுமே ஒரு நல்ல பெயின் கில்லர். அதாவது இயற்கை முறையில் உள்ள இந்த பெயின் கில்லர், ஒத்தடம் கொடுக்கறது, தூங்குறது. ஸோ இது மூலியமா நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஸோ இது போக ரொம்ப சிவியரான பெயின் இருக்கு அப்படின்னா நம்ம டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் படி டேப்லெட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம எந்த ஒரு டேப்லெட் எடுக்கிறதுமே பெயின் கில்லர் டேப்லெட் நிறைய சைடு எஃபெக்ட் உண்டு பண்ணும். அதாவது லிவர், அதாவது கல்லீரல், அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் நிறைய உண்டு பண்ணும், கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை. ஸோ இதெல்லாம் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழிகள். ஸோ இன்றைய காலகட்டம் வரையும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால இந்த நவீன உலகில் ஸ்ட்ரெஸ் நிறைந்த மக்கள் அதிகமாக இருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம கம்மி பண்ணி லைஃப்பை ஸ்மூத்தாக மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு ப்ராப்ளம், அதாவது மேக்ஸிமம் இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான். ஸோ அதை விட சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ், மனதளவில் ஏதாச்சும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது, ஸோ இதுவே மிகப்பெரிய ஒரு கொடிய நோய்களை வழிவகுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். ஸோ அதனால அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். ஸோ அது போல் நம்ம எடுத்துக்கக்கூடிய சரிவிகித உணவு, நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு மூலியமா நம்மளுடைய உணவு, அந்த உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே வாக்கிங், அதாவது நடைப்பயிற்சி இல்லைன்னா எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணுறது மூலியமா நம்மளுடைய உடம்பு நல்லபடியாக வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் நான் சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே, அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.